வணக்கம் நண்பர்களே. இந்திய இராணுவ படை வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் காஷ்மீரில் கைகலப்பு, சண்டை, துப்பாக்கிச்சூடு எல்லாம் நடந்தது. 28 ஜூலை அன்னைக்கு ஹஷிம் மூசா அல்லது சுலைமான் மூசா, அவருடைய பேர் தான், ஒரே ஆளு மாற்றிய பேர். அவரை துப்பாக்கி சூட்டுல அந்த பயங்கரவாதி இறந்து விட்டார். அவரோட கூட சேர்ந்து 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன சார் சின்னதா ஒரு புன்முறுமல் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, முதல் நாள் தான் இந்த ஆபரேஷன் மகாதேவனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் கங்கை கொண்ட சோழபுரத்துல சிவனை தரிசனம் பண்ணியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். என்ன வேண்டிட்டு இருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது நாட்டு நலனுக்கு யோசிச்சிருப்பாரு. இந்த நியூஸ் வந்த உடனே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சிவன் அவருடைய வேண்டுகோளை பூர்த்தி செஞ்சிருக்காரோ அப்படின்னு தோணுது. இதை தவிர பல நாட்டு நலனுக்காக பலதும் வேண்டிட்டு இருந்திருப்பார். இங்கிலாந்து, அங்கிருந்து மொரீஷியஸ், அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து திருச்சி, கங்கை கொண்ட சோழபுரம், மீண்டும் திருச்சி, திருச்சியிலிருந்து டெல்லி, நான் ஸ்டாப் 4 நாள் 5 நாள். எங்க இருந்து எனர்ஜி இருக்கு? எப்படி இங்கிலாந்துல நம்ம நாட்டு நலனுக்காக அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரோட கேர் ஸ்டாமரோட அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும். அங்க இருந்து மொரீஷியஸ் வந்தாருன்னா அவரை தகுந்த மாதிரி அங்க பேசியா பல முன்னெடுப்புகளை செய்யணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அங்க இருந்து தூத்துக்குடி வந்தாருன்னா லக்சர் கொடுக்குறாரு, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. சில நாளைக்கு முன்னாடிங்க த ஹிந்து பிசினஸ் லைன்ல தான் படிச்சேன். தூத்துக்குடியின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இப்பதான் சமீபத்துல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். அது அவரும் படிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. தூத்துக்குடியை மீட்டெடுக்கணும் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. நம்ம டிஎம் என்டர்டைன்மெண்ட்ல மேடம் அதை பத்தி ஃபுல் டீடைலோட வீடியோ போட்டிருக்காங்க. அருமையான வீடியோ, ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து திருச்சி ஃபுல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டி, கங்கை கொண்ட சோழன். அதை தவிர ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய அந்த ப்ரைடு, அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன மூளை, என்ன ஒரு உழைப்பு, என்ன மாதிரி ஒரு எனர்ஜி 74 வயசுல. ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. சரி, அது பொருட்கட்டம். இப்ப இந்த ஹஷிம் மூசாவுக்கு வந்தோம்னா, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கூட இறந்து போன 2 பேரும், ஹஷிம் மூசா மற்றும் 2 பயங்கரவாதிகள், இவங்க தான் ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம்ல கொடூரமான செயல்களை நிகழ்த்தியதுல பங்கு கொண்டவர்கள், முக்கியமான நபர்கள். அதுல இருக்கக்கூடிய அந்த குழுவுல இருந்தவங்க. இவங்கள ஒரு வழியா இந்திய பாதுகாப்பு வீரர்கள் ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஒரு பழி வாங்குதல் தான். இந்த மாதிரி இருக்கும்போது அவரை பற்றி சில தகவல்கள் வந்திருக்கிறதோட இல்லாம இத கேள்விக்குறியா மாத்திருக்காரு ஒரு காங்கிரஸ் தலைவர். அதையும் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண. எந்த மாதிரி தகவல்கள் வந்திருக்கு? பாகிஸ்தானுடைய ஆர்மியில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்ல, பேரோ கமாண்டோ குரூப்ல இவர் வேலை பார்த்திருக்காரு. அப்பன்னா இது பாகிஸ்தான் ஆர்மி சார்ந்த விஷயம் தானே, கரெக்டா? ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை வேலையில இருந்து விலகி வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவருக்கு வேற விதமான அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் தான் இந்த 22ஆம் தேதி ஏப்ரல் பகல்கால்ல நடத்தப்பட்ட அசைன்மெண்ட். அவரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம், அடிப்படைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு எல்இடி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட அவர் சேர்ந்து, நீங்க காஷ்மீர்ல இந்த இயக்கத்தினுடைய போராட்டங்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை யாரு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு 14 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பல இடத்துல. அந்த பல இடங்கள்ல இருந்து இந்த 14 பேரை கைது பண்ணதுல 2 பேர் இவங்களுக்கு தங்கறதுக்கான இடம், அதாவது இந்த ஹஷிம் மூசா மற்றும் அந்த கொடு பாதக செயல்ல ஈடுபட்டு இருந்த பயங்கரவாதிகளை அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம், உணவுப் பொருட்கள், போயிட்டு வரத்துக்கு போக்குவரத்து, டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கப்புறம் அதாவது லாஜிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஆயுதங்களை எடுத்துட்டு கொடுக்கிறது. இதை தவிர சுற்றுலா பயணிகளுடைய பல டீடைல்கள், அதை பத்தின தகவல்கள் எல்லாம், அவங்க எங்க வராங்க, எப்ப எந்த நாளைக்கு எந்த இடத்துல வரப்போறாங்க, அவங்கள குதிரை ஓட்டுறவங்க எல்லாம் எப்படி கூட்டிட்டு போறாங்க, எந்த இடத்துல அவங்களை கொண்டு நாங்க சேர்க்க போறோம், அதுக்கு தாண்டி அவங்களுடைய மதம் என்ன, இவங்க எல்லாம் எந்த இடத்துல இருந்து வராங்க, ஃபுல் டீடைலும் எல்லாம் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அங்க இருக்கிற லோக்கல் பப்ளிக்கினுடைய உதவிகள் இல்லாம நடந்திருக்காதுன்னு நம்ம பல வீடியோல சொல்லிட்டோம். இப்ப வந்திருக்க எண்ணெயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஹஷிம் மூசா இல்ல சுலைமான் மூசா பாகிஸ்தான்ல ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்ல பேரோ கமாண்டோவாக பாகிஸ்தானுடைய ஆர்மியில வேலை செஞ்சவர். அவருதான் இந்த பயங்கரவாத இயக்கத்துக்கு இந்த கொடுபாதக செயலை நடத்தியிருக்காரு அப்படின்னு
பவர். இது வந்து எல்லாம் வெட்ட வெளிச்சமா வந்து சரி இந்த 14 பேருடைய என்ஐஏ கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சி விசாரணை செஞ்சது எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன இப்ப நான் எல்லா டீட்டெயில் சொல்றது எல்லாமே moneycontrol.com இந்த மாதிரி பல செய்தி நிறுவனங்கள்ல வந்திருக்கு. இந்த 14 பேர் அந்த ஹஷீம் மூசா பாகிஸ்தான்ல இருந்த ஆர்மியில ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்ல இருந்தவர் அப்படிங்கறத த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிற செய்தி நிறுவனம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி. இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாக்குற சமயத்துல முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் பேரை சொல்றது எனக்கு தயக்கமே இல்லை. ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அது எதில் அப்படின்னாக்கா இந்தியா டுடே ஒரு வீடியோ பேட்டி மாதிரி கொடுத்துருக்காரு. அதுல 3 முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதுவரைக்கும் எந்த தகவல் பரிமாற்றமும் செய்யவில்லை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க, வெளியில சொல்றதுக்கு என்ன தயக்கம், அவங்க அப்பனா ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையா, அப்ப அவங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்றது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி நம்பர் 1 அது. அடுத்த 2வது கேள்வி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க அதாவது என்ஐஏ கண்டுபிடித்ததாக சொல்லப்பட்ட நபர்கள், அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள், அவங்க தான் அதை செஞ்சாங்க, அவங்க தான் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அடிப்படை ஆதாரம் எவிடன்ஸ் கிடையவே கிடையாது, அதையும் அவங்க சொல்லல அப்படிங்க இது சொல்லியிருக்காரா. இப்ப 3வது, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்ஐஏ அவசர குடுக்கத்தனமா இதுல பாகிஸ்தானியர்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க, இந்த கொடூர செயல்ல, காட்டுமிராண்டி செயல்ல அவங்க தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி வந்தாங்க? இது வந்து கண்டனத்துக்குரியது. எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானை நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் வந்து இந்தியாவிலேயே உருவான பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடாது, அண்டை நாட்டு மேல ஏன் பழி போடுறீங்கன்னு இப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து சமூக ஊடகங்கள்லாம் கொந்தளிச்சு எழுதிட்டாங்க. அதோட இல்லாம அங்க ரொம்ப பரிதாபமா தன் கணவனுடைய உயிர் இழந்த ஒரு பெண்மணி சிதம்பரத்தை கடுமையா சாடி இருக்காங்க. என்ன மனுஷன் இவரு, இவ்வளவு தூரம் டீடைலா எல்லாம் வந்திருக்கு. என்ஐஏ வந்து தன்னுடைய எவிடன்ஸ் ஆதாரம் எப்படி கண்டுபிடிச்சோம், யாரை பிடிச்சோம், எல்லா டீடைலையும் பப்ளிக்கா வெட்ட வெளியில வச்சுட்டா அவங்க சுதாரிச்சுக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா? அது கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு பொறுப்பற்ற தனமா இவர் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா இவர் இது முதல் தரமே கிடையாது. மாலேகாம் அப்படின்னு மகாராஷ்டிரால அங்க இந்த மாதிரி தகாத நிகழ்வுகள்லாம் நடந்தது, வெடி விபத்துகள்லாம் நடந்தது. அதே மாதிரி மும்பையிலையும் நிகழ்வுகள் நடந்தது. அப்பெல்லாம் அவர் இதே மாதிரிதான் சொன்னாரு. ஏன் வந்து உள்நாட்டு பயங்கரவாதிகள் இதுல ஈடுபட்டு இருக்க கூடாது, ஏன் வெளிநாட்டினரை பாக்குறீங்க, ஏன் மைனாரிட்டிஸை சொல்றீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டு அப்பதான் அவர் முதல்ல ஒரு புது வார்த்தையை உபயோகித்தார். ஹிந்து பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகித்தார். கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க எல்லாரும். இந்த மாதிரி பேசுறது தகாத செயல் அப்படின்னு. ஆனா அவருக்கெல்லாம் வந்து உணர்வும் நாட்டுப்பற்றோ எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கணும் அவ்வளவுதான், ஊரை கொள்ளையடிக்கணும், நாட்டை கொள்ளையடிக்கணும், நாட்டை காமிச்சு கொடுக்கணும். இப்படிதான் இவங்க எல்லாம் படிச்ச மேதாவி. அவர் ஹார்வர்ட்ல படிச்சாங்கிறார். அந்த மாதிரி இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா? என்ன இவர் பாருங்களேன், இந்து பயங்கரவாதம் அப்படிங்கிற வேர்டை முதல்ல காயின் பண்ணவரே அவரு தான். இப்ப கூட இதை விட இன்னொரு கொடுமையான ஒரு இது என்ன, அதான் அவரை சிதம்பரமா ஏதோ படிச்சவருனாலும் ஒத்துக்கலாம். இங்க வந்து ஒரு நடிகர் தன்னுடைய சொந்த கட்சியை ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அடகு வச்சுட்டு சொன்னாரு, இந்தியாவின் முதல் பயங்கரவாதி நாதுராம் கோட்ஸே அப்படின்னாரு. என்ன மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே வரலாறு தெரியல, எந்த விதமான புரிதலும் கிடையாது, அறிவு திறன் கிடையாது. அவரை பத்தி சொன்னது அப்படிதான். என்னன்னா, நடிகர்கள் மத்தியில அவர் மேதாவி மாதிரி இருப்பாரு, ஆனா மேதாவிகள் மத்தியில அவர் நடிப்பாரு. அதுதான் கரெக்டா இருக்கும் போது. சரி, இப்ப நான் ப. சிதம்பரத்துக்கோ இல்ல மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கோ இல்ல மற்ற சில அப்போசிஷன் தலைவர்களுக்கோ எதிர்கட்சி தலைவர்களுக்கோ எந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்? எப்பவுமே பாகிஸ்தானுக்கு இவங்க வந்து ஒரு லாயர் மாதிரி செயல்படுறாங்க, டிஃபெண்டிங் லாயர் மாதிரி செயல்படுறாங்க. அந்த நாட்டை வந்து போற்றி போடுறாங்க, அந்த நாட்டை பாதுகாக்கிறாங்க. எதனால இது ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய முக்கியமான தகவல்கள்லாம் ஏதோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இதை நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சாரு, உனக்கு எதேதான் வேலை அப்படின்னு. யாரை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகம். நான் ஓப்பனா கேட்கிறேன், ஒரே கேள்வி, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 2012-13 வந்து நம்ம நாட்டினுடைய பணம் அச்சிடும் மெஷின் இருக்கு இல்லைங்களா, கரன்சி பிரிண்டிங் மெஷின், அதை வந்து ஏலத்துல செகண்ட் ஹேண்ட் மெஷின் சொல்லி ஏலத்துல கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாரு. கேட்டா வித்தம் பணம் வருதுல நாட்டுக்கு, பைத்தியக்காரத்தனம் வருது. நிதி மந்திரி அப்ப வித்துவிட்டாரு. அப்ப அந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் பயங்கரமா அடிச்சு நொறுக்கி தள்ளினாங்க, பிரிண்ட் பண்ணி கவுண்டர் ஃபீட் நோட்டு இந்தியாவுக்குள்ள சுத்துச்சு. பல 1000 10,000 கோடி கணக்குல பணம்
நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற சார், அப்படியே கொலாப்ஸ்னு வாங்கல, அந்த மாதிரி அழியக்கூடிய நிலைமையில வந்தது. அதற்கு எல்லாமே முன்னெடுத்து செஞ்சது என்னன்னா, அப்ப நிதிமந்தியா இருந்தார், இவர் தான் பண்ணிருக்காருன்ற குற்றச்சாட்டு இன்னி வரைக்கும் இருக்கு. அது நிரூபிக்கப்பட்டதா நிரூபிக்கப்படல அது அடுத்த விஷயம். ஆனா அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கு. டேலா ரூ அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கரன்சி பிரிண்ட் பண்ற பேப்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அதை முதற்கொண்டு பாகிஸ்தானுக்கு ரெக்கமெண்டேஷன்ல பண்ணி கொடுத்திருக்காருங்கிற குற்றச்சாட்டுகளாம். ஆக மொத்தம் பாகிஸ்தான் கிட்ட ஏதோ ஒரு வகையில இந்த நோட்டு விஷயமா கூட இருக்கலாம், 500 ரூபாய் 1000 ரூபாய் பழைய நோட்டு எல்லாம் போலி நோட்டுகள் அச்சடித்து இந்தியா ஃபுல்லும் விநியோகம், அதுல எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ரோல் இருக்கா? இவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே பாகிஸ்தான் நாட்டுக்கும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கா? இவங்க குடும்பம் அவங்க கையில புடிச்சு வச்சிருக்காங்களா? என்னைக்கு வேணாலும் நான் அதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நம்பகத்தன்மை உள்ள நாடே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் ஏமாத்துவாங்க, இன்னொரு பக்கம் சைனாவை ஏமாத்துவாங்க அமெரிக்காக்கு. அதுக்கப்புறம் ஈரான் கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நம்ம எல்லாரும் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் சொல்லிட்டு அவங்களையும் ஏமாத்துவாங்க. ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்கு அறம் நியாயம் நேர்மை எல்லாம் ஒரு கழிச்சிட நாடு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களை போட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம்? பெரிய பெரிய சைனா போன்ற நாடுகளே போட்டு கொடுத்துருவாங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா சில தனி நபர்களான காங்கிரஸ்ல இருக்கிற அரசியல்வாதிகளோ இல்ல மற்ற எதிர்கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகளோ அவங்க போட்டு கொடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? சர்வசாதாரணமா போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பயத்துலதான் பாகிஸ்தானை இவங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. எத்தனால இவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இது ஒரு முக்கிய காரணமா எனக்கு படுது. சோ ஆக மொத்தம் என்ன ஆயிருக்குன்னா, ஆபரேஷன் மகாதேவ், மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம், சிவன் ஆலயம், பெருவுடையார் கோவில் எல்லாத்திலையும் போய் பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு அது முழுமை பெற்று விட்டதா அப்படின்னு. ஆபரேஷன் மகாதேவ் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் அனில் சௌஹான் சொல்லியிருக்காரு, இன்னும் டீப் பெனட்ரேஷனுக்காக சரியான தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படிங்கிறது. ஆபரேஷன் மகாதேவ்னு பேரையும் வச்சுட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துல போய் மகாதேவரையும் தரிசனம் செஞ்சு பல வேண்டுதல்களையும் வச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வேண்டுதல்கள் எல்லாமே மகாதேவ் பூர்த்தி செஞ்சு விட்டார் அப்படின்னு தான் தெரிய வருது. சிவன் நமக்கு தெரியும் அழிக்கும் சக்தி அப்படிங்கிறத, அது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்லிமெண்ட்ல இந்த திங்கட்கிழமை 28 ஜூலை என்னைக்கு இந்த ஆபரேஷன் மகாதேவ் நடந்துச்சோ அன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதை பத்தி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் எவ்வளவு தூரம். 16 மணி நேரம் நான் ஸ்டாப்பா விவாதங்கள் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவோட இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்க போறதாகவும் கிரண் ரிஜிஜு அறிவிச்சிருக்காரு. ஸோ பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி, வணக்கம்.